ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, நான் வந்து சொலானா டவுன் சென்டர் மாலுக்கு வந்துக்கிறேன். ஸோ இந்த மாலை ஒரு குட்டி vlog எடுக்கலான்ட்டு வந்துக்கிறேன். ஸோ குயிக்காக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மாலு பாருங்கள், ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு கிட்ஸுக்குள்ளே என்டர்டெயின்மெண்ட் ஸ்பேஸ்லாம் இருக்குது. அதோட அப்படியே உள்ளே போனோன்னா, ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அது ஃபுட் கோர்ட்டுக்குள்ளே டைரெக்ஷன் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து நிறையா சினிமா தேட்டர்ஸ், அந்த மாதிரி பெஸ்ட்டு பை பெரிய பெரிய எலக்ட்ரானிக் ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது லெஃப்ட் சைடு. இப்போ நம்ம வந்து போகிறது வந்து லெஃப்ட் சைடு தான். ஸோ அந்த சைடு வந்து நிறையா போகிற வழியில் நிறையா வந்து ஷூஸ் கடை, ஃபோன் மொபைல் சர்வீஸ் கேரியர், அந்த மாதிரி ஒரு கடையெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாருங்கள், ரைட் சைடில் வந்து கிட்ஸுக்குள்ள டாய்ஸ், அதுக்குள்ள கடையும் அப்படியே போயிட்டே வரல நிறைய கடைகள் வரும். ஸோ ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த மால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆஸ்திரேலியன் கம்பெனி ஓன் பண்ணியிருந்துச்சு. அதோடைய கம்பெனியுடைய பேர் வெஸ்ட்ஃபீல்ட் மால் இருந்துச்சு. இப்போ வந்து சொலானா டவுன் சென்டர்னு மாற்றிட்டாங்க. ஸோ அதனால என்னவோ நிறைய பிராண்டட் ஸ்டோர்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து வேறு வேறு பிராண்டட்ஸ்லாம் வருது. ஒன்று ஒன்றா ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம வந்து இங்கே இந்த மால் இப்போது நிறையா அட்வான்டேஜஸ் என்னென்னா, இது நிறையா என்டர்டெயின்மெண்ட் சென்டர்ஸ்லாம் அதிகமாகிக்குது, கேம் சென்டரு இந்த மாதிரி. ஸோ அது வந்து அப்ஸ்டேரில் கிடையாது, டவுன் ஸ்டேரில் தான் இருக்குது. நம்ம போகிறதோடு நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ மேலே இருக்கிறோம், வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். செகண்ட் ஃப்ளோரில் வந்து நிறையா வந்து ஜுவல்லரிஸ் அந்த மாதிரி கடைகள் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போது ஏடிஎன்டி மொபைல் சர்வீஸ் சென்டர்கிட்ட வந்துட்டோம். ஸோ அது வந்து நிறையா ஃபோன்ஸ், ஐஃபோன்ஸ் அந்த மாதிரிலாம் விற்பாங்க வித்து சர்வீஸோட. இந்த பாருங்கள், லெஃப்ட் சைடில் பாருங்கள், நிறைய மொபைல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து மால் இது எக்ஸிட்டுக்கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ அந்த இடத்துல வந்து மூவி தேட்டர்ஸ்லாம் இருக்குது. பெரிய தேட்டருங்க அது. ஆக்சுவலாக அந்த தேட்டருக்குள்ளே நிறையா 5-6 இது இருக்குது, தேட்டர் இருக்குது. ஏன்னா நிறையா மூவிஸ் அதுக்குள்ளே ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறாங்க. பாருங்கள், சில கடைகள்லாம் மூடிக்கிறாங்க. இப்போது கோவிட்னால என்னமோ நிறைய கடைகளை மூடிக்குது, கீழே மேலே அந்த மாதிரி. ஆனால் இது நல்ல பெரிய மால் தான் அது ஆக்சுவலாக. ஸோ இந்த பக்கத்தாப்பில் வந்து இந்த ரைட் சைடில் பாருங்கள், ஆப்பிள் பீஸ்னு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட், நல்ல 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 ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டு. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணியில்ல. ஸோ யார் இது இந்த இந்த கடைக்கு போய்க்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து அப்படியே இதுக்கு மூவி தேட்டர்ஸ் கிட்ட நெருங்கிட்டோம். நிறைய மெனியூஸ்லாம் இருக்குது பாருங்கள். இது பார்க்குறப்போ என்னமோ ஓல்டு ஸ்கூல் ஸ்டைலில் அப்படியே அந்த ஸ்டைல்லாம் வேறு மாதிரி இருக்குது. மியூசியம் மாட்டம் ஒரு ஒரு ஃபீலை கொடுக்குது ஆக்சுவலாக பார்க்குறப்போ. இந்த பாருங்கள், ஆக்சுவலாக பெரிய ஸ்பேசியஸான இடமாகிது ஆக்சுவலாக. இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் டைம் அந்த மாதிரி ஹாலிடே டைம்லாம் ரொம்ப க்ரௌடாக இருக்குது இந்த இடம். காலையில் ரொம்ப எம்டி ஆகிக்குது. இது ஆக்சுவலாக கரெக்டாக 11:30 இருக்கும், 11:30 12 o'clock இருக்கும். வாங்க அப்படியே இப்போ வந்து நம்ம வந்து மாலு கீழே போகிறோம். ஸோ கீழே வந்து நிறைய கடைகள் இருக்குது, க்ரௌடும் அதிகமாக இருக்கும். செகண்ட் ஃப்ளோரை விட ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் நிறைய க்ரௌட் அதிகமாக இருக்கும். எதனாலன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நிறையா பிராண்டட் கடைகள்லாம் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் அந்தளவுக்கு கிடையாது. ஸோ நம்ம அப்படியே மேசிஸ் வழியாக போயிட்டிருக்கிறோம்.
இப்போ நம்ம கீழே போகிறோம். ஸோ இந்த கீழே வந்து நிறையா பிராண்டட் ஸ்டோர்ஸு, கிளாத்திங் ஸ்டோரு, இந்த மாதிரி மேசிஸு. மேசிஸு டூ டூ சைடு இருக்குது, மேலே ஒன்று கீழே ஒன்று. கீழே மென்ஸுக்கு, மேலே லேடிஸ்க்குன்னு இருக்குது, 2 செக்ஷன் வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்குறோம், அந்த என்ட்ரன்ஸில் பாருங்கள், ரைட் சைடில் வந்து டாய்ஸ், கிட்ஸ் டாய்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்ட்ரைட்டாக போனால் நிறையா ஸ்டோர்ஸ் வரும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து கொரியன் பிரேசில் ஸ்டிக் ஹவுஸுன்னு புதுசாக ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது இன்னும் ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன். இப்போது நிறையா ஸ்டோர்ஸு புதுசாக அப்டேட் பண்ணிக்கிறாங்க. நிறைய சில ஸ்டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போது ஹாலிடே சீசன் வர்றதுனால நிறைய ஸ்டோர் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த நீங்கள் பார்த்தீங்க சென்டரில் பாருங்கள், சின்ன சின்ன காட்டு மாதிரி வச்சுக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஸ்மால் பிஸ்னஸ் வெண்டர்ஸு. அவங்களுக்கெல்லாம் என்னென்னா சீசன் பிஸ்னஸ்னால் அதிகமாக கிடைக்கும். நார்மல் டயத்தில் அந்தளவுக்கு பிஸ்னஸ் இருக்காது. ஸோ லெஃப்ட் சைடு பாருங்கள், இந்த பெரிய கடை ஷட் டவுன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஓல்டு நேவி இருந்துச்சு. எவ்வளோ பெரிய ஷாப், நல்லா ஒரு ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. ரீசெண்டாக ஷட் டவுன் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், இது புதுசாக ஓப்பன் பண்ணிடுறாங்க, டாய்ஸ், கிட்ஸு விளாட்ற மாதிரி. ஸோ அது மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட், கிட்ஸுக்குள்ளே என்டர்டெயின்மெண்ட்டு, கேம் சென்டர், அந்த மாதிரி நிறையா வந்துக்குது. எம்டி ஸ்பேஸ்லாம் நிறையா வச்சுக்கிறாங்க. அதை பாருங்கள், மார்வல்னு வித்தியாசமாகிக்குது பாருங்கள். ஸோ நிறையா பிராண்டட் கடைக்கு வெளியேறினதுனால நிறையா புது ஸ்மால் பிஸ்னஸ் கடையெல்லாம் வந்துக்குது பாருங்கள். அதில் நடுவில் வந்து ஸ்மால் ஜுவல்லரிஸ், அந்த ஃபோன் அக்சசரிஸ் கம்பெனி கடையெல்லாம் வந்துக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய கடை, லேடிஸ்க்குள்ள கடை ரொம்ப அதிகமாக இருக்கும். கீழே டவுன்ஸ்டேரில் பாருங்கள், ஷூர் வேர் ஹவுஸ், இந்த மாதிரி ஷூ பேலஸ், அந்த மாதிரி நிறைய நைக்கீஸ் ஷூஸ் கம்பெனி, நிறைய பிராண்டட் ஷூஸ் கம்பெனிஸ்லாம் வரும். ஸோ இது வந்து லாங் டேர்மாக, ரொம்ப லாங்காக இருக்கிற கடைகளுக்கு மட்டும்தான் டவுன்ஸ்டேர் கொடுப்பாங்க. அப்ஸ்டேர் வந்து ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். இதை பாருங்கள், சில காட்டெல்லாம் எம்டியாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப சீசனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கடையெல்லாம் வைப்பாருங்க. யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அங்கே ஓப்பன் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப டீல்லாம் கொடுப்பாங்க, ஏன்டா சீசன் பிஸ்னஸ்னால். ஸோ சாட்டர்டே சண்டே வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அப்போ தான் பிஸ்னஸே ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றபடி வீக் டேஸில் வந்து மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, அந்த டயத்துலலாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஆளே எம்டியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பிஸ்னஸ் இருக்காது. எத்தனை பேர் இந்த மாதிரி மாலில் ஷாப்பிங் பண்ண பிடிக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு ஒன்ஸ் இன் வீக்கே கண்டிப்பாக நான் மாலுக்கு போயிடுவேன். ஒரு ஷாப்பிங் பண்ணாட்டியும் நான் கண்டிப்பாக சும்மா ஒரு விசிட்டிங் மாதிரி போயிடுவேன். எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் மாலில் போய் சும்மா ஒரு வாக் பண்ணுறதுக்கு. நான் எப்போயாவது நான் வந்து மாலில் வந்து ஹச்ஆர் பிராண்டட் ஷர்ட் தான் வாங்குவேன். ஏன்னா அங்கே உள்ள டிஷர்ட், அந்த மாதிரி கலெக்ஷன்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஷர்ட் கலெக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் வெரைட்டிஸ் இருக்காது. காட்டன்ஸ் வெரைட்டிஸான காட்டன் ஷர்ட்லாம் எனக்கு பிடிக்கும். அதனால் அங்கே போய் ஷாப் பண்ணுவேன். ஸோ இந்த பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள், அதெல்லாம் நான் பிராண்டடே கிடையாது, சாதாரண ஷர்ட் தான். அது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். சில கடைகள்லாம் மூடி இருக்கும் பாருங்கள், ரைட் சைடு லெஃப்ட் சைடெலாம், அதெல்லாம் க்ளோஸ் ஆகிக்கிற கடைகள்.
இந்த பாருங்கள், நேராக பாருங்கள், ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது, ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்குது, அதெல்லாம் கேம் சென்டர். அந்த மாதிரி பாருங்கள். நேராக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிட்ஸுக்குள்ள என்டர்டெயின் ஸ்பாட்லாம் இருக்குது பாருங்கள். அங்கே கிட்ஸை விளையாட விட்டுட்டு நிறைய உட்கார்ற மாதிரி ஒரு சோஃபா செட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கேண்டி ஸ்டோரு, இந்த மாதிரி டோனட் ஷாப்பு, இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம அதையெல்லாம் பார்க்காம நேராக நம்ம வந்து அப்ஸ்டேருக்கு போகிறோம். திரும்ப அங்கே வந்து ஃபுட் கோர்ட் இருக்கும். ஃபுட் கோர்ட்டுக்கு ஒட்டுனாப்பில் ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா ஜேசி பன்னிங்கிறது ஒரு மல்டி ப்ராடக்ட் கடைன்னு சொல்லலாம். என்ன மாதிரினா எல்லா விதமான ப்ராடக்ட்டும் கிடைக்கும். எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து வீட்டுக்குள்ளே ஜாமான் எல்லாமே கிடைக்கும். அங்கே ஷாப்பிங் பண்ணால் ஒரு ஆவரேஜ் நல்ல ஒரு பிராண்டட் ஷர்ட்டாக இருந்தாலும் நல்ல ப்ரைஸ், ரீசனபிள் ப்ரைஸாக கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துக்கிறோம். ஸோ ஃபுட் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் இல்லாட்டியும் ஒரு குறிப்பிட்ட நிறைய பாப்புலர் ரெஸ்டாரண்ட் இருக்குது. பீஸா ஹட், இந்த மாதிரி பாண்டா எக்ஸ்பிரஸ், சப்வே, இந்த மாதிரி ஒரு பிராண்டட் கடையெல்லாம் இருக்குது. மக்களும் வந்து மாலுக்கு ஷாப்பிங் வராட்டியும் இங்கே ஃபுட் கோர்ட்டுக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா பாண்டா எக்ஸ்பிரஸ், சப்வே, பீஸா ஹட்லாம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் வெளியிலேருந்து சாப்பிட வருவாங்க. ஸோ நம்ம அதோட எல்லா கடையும் பார்க்காம ஸோ நேராக வெளியே போயிட வேண்டியதான். ஏன்னா அந்தளவுக்கு பிராண்டட் கடையெல்லாம் இல்லை. ஸோ நேராக பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா மென்ஸ் வியர்ண்டு ஷூட்ஸ், அந்த நம்ம போகிறோம்ல அந்த மாதிரி ஷூட்ஸ், ரெண்டிங் ஷூட்ஸ், அந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எல்லோரும் வாங்க மாட்டாங்க. ஒரு சில பேர் ஒரு பார்ட்டிஸ், மேரேஜ் டைம், அந்த மாதிரி விசேஷங்களுக்கு மட்டும் வாங்குவாங்க. ரைட் சைடில் பாருங்கள், அது வந்து பெரிய ஷோரூம் இருக்குது. அதனுடைய பேர் வந்து ஷூ பேலஸ். ரொம்ப பாப்புலரான கடை அது. ஆக்சுவலாக நீங்கள் கீழே பார்த்த HR பிராண்டட் ஷர்ட் கடை மேலேயும் இருக்குது. இந்த மேசிஸ் மாதிரி 2 செக்ஷனாக வச்சுக்கிறாங்க. கீழே வந்து மென்ஸுக்கும் மேலே வந்து லேடிஸ்க்கும் வச்சுக்கிறாங்க. ஸோ மற்றபடி ஓவரால் இந்த மால் வந்து ஒரு டீசெண்டான மாலு. ஷாப்பிங்க்கு வந்தால் ஒரு ரீசனபிள் ப்ரைஸுக்கு ஷாப்பிங் பண்ணலாம். நிறையா ஃபோன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்கிறாங்க. AT&T, Verizon, T-Mobile, அந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்லாம் இருக்கிறதுனால ஹாலிடேஸ் டயத்தில் நல்ல ப்ரைஸ்லாம் கிடைக்கும். ஸோ கீழே பார்த்தா கேம் சென்டர்ஸ் இருக்குது. கேம் சென்டர்ஸ் கிட்ஸுக்குள்ள என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஃபேமிலிஸ் உள்ளவங்க ஹேங் அவுட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுக்கிறாங்க. ஸோ ஓவரால் எல்லா ஏஜ் கேட்டகரி உள்ளவங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்டுன்னு இந்த மாலை சொல்லலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எப்படி நம்ம ஓவரால் இந்த வீடியோ ரிவ்யூ பண்ணியாச்சு இந்த மாலை பற்றி. ஸோ இந்த வீடியோ எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குதா இல்லையாண்டு. ஸோ முடிஞ்ச வரையும் இந்த மாலுடைய டீட்டெயில்ஸாக நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. முடிஞ்சால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.